டேய் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லனா எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க? 500க்கு 457னே. பரவாயில்லை, சூப்பர்ரா. எல்லாத்துலயும் 90 அபவ் வாங்கியிருக்கேன். மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் நேர்ல உன்னை தேடி வந்தது. சரியா? அடுத்து 480 டார்கெட் பண்ணா 10th ஸ்கூல்ல இருந்து வேற லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்துடலாம். நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆமா. சொன்ன மாதிரியே எதுக்கு உன்னை தேடி வந்தேன்னா, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வா, அண்ணன் கூட வா. முதல்ல ஸ்கூலுக்கு என்ன வேணுங்கிறத வாங்கிக்க. அப்புறம் உனக்கு என்ன கிஃப்ட், ஏதாவது ஒரு கிஃப்ட் அண்ணன் தரணும்னு நினைச்சா உனக்கு கிஃப்ட் தரேன். சரியா? ஓகேவா? இன்னும் நிறைய மார்க் வாங்கி ஸ்கூல்ல 10th இன்னும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீ எடுக்கணும். ஏன்னா ஒரு அப்பா அம்மா இல்லாம யார் உன்னை வளர்த்து படிக்க வைக்கிறா? தாத்தா உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வைக்கிறாரு. அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கணும். நீ கண்டிப்பா இந்த ஊருக்கே நீ முன்னுதாரணமா இருக்கணும். படிக்கிறதுக்கு என்ன வசதி தேவை கிடையாது, மனசு இருக்கணுங்கிறது உன்ன மாதிரி பசங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கூட அண்ணன் எடுக்கிறேன். சரியா? ஓகேவா? என்னென்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு ஒரு 2 லாங் சைஸ் நோட்டு, 1 ரூல்டு 1 அன்ரூல்டு, அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ் மட்டும் போதும். அவ்வளவுதானா? மத்தல இவ்வளவுதான். என்ன நிறைய சொல்லணும்? இவ்வளவு தான் சொல்லு. அவ்வளவுதானே. சரி, செப்பலாமா? வாங்கிக்கோ. என்ன ஆசைன்னு சொல்லு, அண்ணன் நிறைவேற்றுறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தானே. எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. என் தாத்தா தான் நல்லா பாத்துக்கிறாரு. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாய் அவரை உட்கார வச்சு சாப்பாடு போடணும். அதானே ஆசை. சூப்பரா, கைகுறா. கண்டிப்பா உன்னை முன்னு கொண்டு வந்துரு. வாழ்க்கை உன்னை அதான் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன்னா இதான் ரீசன். அப்பா இல்ல அம்மா இல்ல, என் தாத்தா படுற கஷ்டத்துல அவரை நான் உட்கார வச்சு சாப்பாடு போகணும்னு நினைக்கிறேன்ல, அந்த மனசுக்கு கடவுள் உன்னை ரொம்ப ஆசைப்பா. நீ நல்லா இருப்ப. சரியா? வேற எதை நினைச்சு கவலைப்படாத. தைரியமா இரு, அண்ணன் இருக்கேன். சரியா? நல்லா மட்டும் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, தாத்தாவை நம்ம பாத்துக்கலாம். இல்ல நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா கிஃப்ட். கிஃப்ட் எதுக்குன்னா இது ஒரு அறிவு சார்ந்த கிஃப்ட் தான். சரியா? படிப்பு சம்பந்தப்பட்டதான். நீ வீட்டுல போய் பிரிச்சு பாரு. ஓகேவா? நீ யூஸ் பண்ணி இதை அப்பப்ப பாத்துக்கோ. என்ன ஸ்நாக்ஸ், என்ன தீனி வேணுமோ பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ. சரியா? ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு. சரியா? நீ கேட்ட எல்லாமே இருக்கு. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. நம்ம எவ்வளவு பேர் படிக்கிற கஷ்டப்பட்டு இருக்கோம், எத்தனையோ குழந்தைங்க. ஆனா அந்த பையனுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் மார்க். எந்த டியூஷன் போல, அவனுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது வீட்டில் படிக்கிற கூட. ஆனால் இன்னைக்கு இவன் தான் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க். 4 செக்ஷன்லையும் இவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். இருந்தாலும் அவங்க தாத்தா உட்கார வச்சு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக எய்ம் வச்சு படிக்கலாம். இந்த மாதிரி பையன்களை நம்ம மோட்டிவேட் பண்றதுல தப்பே கிடையாது. 457 மார்க் வாங்கியிருக்கான். இந்த மாதிரி பசங்களை தான் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அதுக்காக தான் தம்பி நல்லா படிச்சு பெரிய ஆள் வரணும். ஒரு துணையா நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன். சரியா? என்னன்னாலும் நான் பாத்துக்குவேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். அப்பப்போ பார்த்தா மட்டும் போதும். நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன். உனக்கு எப்ப என்ன தேவைனாலும் நீ எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ண, நான் உன்னை தேடி வந்துடுவேன். சரியா? ஓகேவா? நல்லா அப்படி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, பாய். பாய்.